உங்கள் விஜய். இந்த தடவை அவனுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணுமா? அதுவும் நான் தான் அவனுக்கு தர போறேன். அர்ஜுன், அவனை விடாதப்பா. முதல்ல அவனுக்கு ஃபோன் பண்ணு. உனக்கு சப்போர்ட் நான் இருக்கேன். ரொம்ப நேரமா அவனுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கேன்பா. சுகன்யா, மனோஜ் எங்க இருக்கான்னு சொல்லு. அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது. நேத்து ராத்திரி வீட்டுக்கு வந்தா கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயிட்டான் போல இருக்கு. நான் சரியா கவனிக்கல. சோ உனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படிதானே? நேத்து ராத்திரி மனோஜ் இங்க வந்த விஷயம் உனக்கு தெரியாது. பிரியாக்கும் அவனுக்கும் ஒரு பெரிய சண்டையே நடந்துச்சு. அத பத்தி உனக்கு தெரியாது இல்ல? நீ வீட்ல தானே இருந்த. உனக்கு எப்படி தெரியாம போச்சு? என்ன? நேத்து ராத்திரி மனோஜ் வீட்டுக்கு வந்தானா சுகன்யா? நீ அவனை எதுவும் கேட்கல? ஏன் உன் தம்பி மேல உனக்கு அக்கறை இருக்கா இல்லையா? இல்ல அவன் அப்படியே கெடுத்து குட்டிச்சவர் ஆக்கின்னு முடிவு பண்ணிட்டியா? உண்மையை சொல்லு. அவன் இப்ப எங்க இருக்கான்? பா, முதல்ல அவ இவ்ளோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான்ற விஷயமே எனக்கு தெரியாது. அவ எங்க இருக்காங்கிறதும் எனக்கு தெரியாது. நேத்து ராத்திரி அவனுக்கும் பிரியாக்கும் ஆர்கியூமெண்ட் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அவ எங்கேயோ போயிட்டா. எனக்கு அக்கறை இல்ல. இந்த வீட்ல மத்தவங்களை விட மனோஜ் மேல எனக்கு தான் அக்கறை ஜாஸ்தி. சுகன்யா, உனக்கு உண்மையிலே இத சுகன்யா, சுகன்யா பேசிக்கிட்டே இருக்க. அவ சொல்ல மாட்டாப்பா. நான் மனோஜோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணிப்பாரு. மாப்பிள்ள, மாப்பிள்ள என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? இல்ல மாமா, நான் ஒரு வேலை விஷயமா வீட்டுக்கு வந்திருக்கேன். பிரியா ஃபோன் பண்ணியிருந்தா. நான் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிட்டு இருக்கேன். சம்மந்தி எப்படி இருக்காங்க? அவ சுயநினைவுக்கு திரும்ப வந்துட்டா. ஆனா கொஞ்சம் வலி இருக்கத்தான் இருக்கு. கூடிய சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு வந்துடுவா. மாமா, நம்ம ஒன்று பண்ணலாம். ஹாஸ்பிட்டல் போலாம் வாங்க. சரி மாப்பிள்ள, வரேன். அப்பா, அப்பா, மனோஜ் ஃபோன் பண்ண உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. எனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுங்கிற விஷயம் அவனுக்கு தெரியக்கூடாது. இல்லப்பா, நான் பாத்துக்கிறேன். அவன் ஃபோன் பண்ண உடனே அவனுக்கு ஃபோன் பண்றேன். என்னால நம்பவே முடியல சுகன்யா. என் பிள்ளையா இப்படி? அவன் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கான். எனக்கும் 2 பொண்ணு பிள்ளைங்க இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாரு சுக்கு. ஒருவேளை ஸ்ருதி கூட யாராவது இந்த மாதிரி என்னம்மா என்ன அப்படி கேவலப்படுத்திட்டாண்டி, என்னோட வளர்ப்ப கேவலப்படுத்திட்டாண்டி. இல்லம்மா, இது பாரு, இது பெரிய தப்புதான், நானும் ஒத்துக்கிறேன். ஆனா இதுக்கெல்லாம் ஏமா உன்னை குத்தம் சொல்லிக்கிற? டெக்னாலஜி வளர்ந்து பசங்களை கெடுத்து வச்சிருக்கு. அதுக்கு அவனை குறை சொன்ன எப்படி? இது பாரு, இதுக்காக நீ உன்னை ப்ளேம் பண்ணிக்காத. நாம என்ன வீட்லயா இதெல்லாம் செய்ப்பான்னு சொல்லி கொடுக்கறோம்? வெளியில போற பசங்க எதையோ கத்துக்கிட்டு வராங்க. கத்துக்கிட்டு வந்தா அத நம்ம வீட்டு மேலே சோதிச்சு பாப்பானா? இப்ப பாரு, பிரியாவோட அம்மாவை எந்த நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுட்டான். இது அவன் பண்ணதுலே பெரிய தப்பு சுகன்யா. இத செய்யறதுக்கு முன்னாடி அவன் கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்திருக்கணும். மேல இருக்கிறவன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். அவனுக்கு தண்டனை உண்டு. அவன் பண்ண தப்புக்கு இங்கேயே தண்டனை கிடைக்கும். அர்ஜுன் அவனை பார்த்தா அவன் உயிரை எடுத்துருவான். அவன் அவ்வளவு ஈஸியா கிடைக்க மாட்டான். ஏய், என்னடி சொல்ற? ஏய் சுகன்யா, சொல்லுடி. எதையோ நீ என்கிட்ட இருந்து மறைக்கிற. என்னது? சொல்லுடி. மா, அது
அது வந்துமா, நான் தான் மனுஜ வீட்டை விட்டு வெளில அனுப்பிச்சிட்டேன். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஏண்டி இப்படி பண்ண? அவனை எங்க அனுப்பி தொலைச்சிட்ட? மா, நீ கொஞ்சம் அமைதியா இருமா. பதட்டப்படாம நான் சொல்றத கேளு. பிரியா மனோஜ் மேல பழிய போட்டா அது போலீஸ் கேஸ் ஆயிடும். மனோஜ் ரொம்ப பயந்துருக்காமா. எனக்கு எதுவுமே புரியல. அவ கஷ்டப்படுறத என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியலம்மா. என்னாலையும் கூட தான் பிரியாவோட அம்மாவுடைய நிலைமைய பார்க்க முடியல சுகன்யா. விஷயம் ரொம்ப பெருசாயிடுச்சுடி. இப்ப என்ன ஆக போதோ தெரியலையே. கடவுளே, என் பிள்ளைக்கு எதுவும் ஆகக்கூடாது, அவனை காப்பாத்துப்பா. என் பிள்ளை இப்ப எங்க இருக்கானோ தெரியலையே, என்ன நிலைமையில இருக்கானோ தெரியலையே. இந்தடா. என்னடா உங்க அண்ணன் ராத்திரி பூரா பேய் மாதிரி ஒருத்தர் விடாம போன் போட்டு விசாரிச்சிருக்காரு. நல்ல வேலை, சுகன்யா என்னை எங்க அனுப்பிச்சு வச்சுட்டா. அண்ணன் தானடா, அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாரு, நீ பயப்படாத. புடம், உனக்கு எங்கள் அண்ணனை பற்றி தெரியாது. அவனுக்கு கோவம் வந்தால் சின்னவன் பெரியவெல்லாம் பார்க்க மாட்டான். இப்போ மட்டும் நான் இங்கே வரல, நேரம் நான் ஜெயிலில் உட்காந்துருப்பேன். அப்புறம் அந்த வைஷாலி, அவளுக்கு மட்டும் இது தெரிஞ்சது, எவ்வளோ அசிங்கம். என்ன மச்சான் உங்க அண்ணன் சொல்றா, அதுக்கு இப்படி பயப்படுற? போடா, பைத்திய மாதிரி உளராத. என்னை ஜெயிலுக்கு அனுப்பாமல் விட மாட்டே போல இருக்கு. நல்ல வீடியோ மாஃபிங் பண்ணியிருக்க, உனக்கு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு கண்ணா அப்படின்னு எங்கள் அண்ணன் பாராட்டுவார் நினச்சியா? இந்த பிரச்சனை முடிய போகிறதே கிடையாது. ஏற்கனவே ஒரு பிரச்சனையில் மாட்டியிருக்கேன், இப்போ இந்த பிரச்சனை வேற. நான் பண்ண ஒவ்வொரு விஷயம் எங்கள் அண்ணனுக்கு தெரிய வந்து அவ்வளோதான்டா. அவன் என்ன பண்ணுவான்னு எனக்கே தெரியாது. ஓ தெய்வமே, என்ன ஹாஸ்பிட்டல் இது? பிரியா மோளே, எனக்கு பிடிக்கனே இல்ல. என்ன வீட்டுக்கு கொண்டு போ மோளே, என்ன வீட்டுக்கு கொண்டு போ மோளே. மா, என்னது? இங்க பாரு, இங்க எல்லாம் கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. நீ கொஞ்ச நேரம் அமைதியா ரெஸ்ட் எடு, சரியா? டென்ஷன் ஆகாத. எனி ப்ராப்ளம்? അയ്യോ ഡോക്ടർ, நான் வீட்டுக்கு போணும். ഇന്നേരം തന്നെ ട്രബിൾ ചെയ്ത് റൂം സ്മെല്ലും മെഡിസിൻ സ്മെല്ലും പിടിക്കണില്ല. ദയവ് ചെയ്ത് ഡിസ്ചാർജ് ചെയ്യൂ പ്ലീസ്. நான் வீட்டுக்கு போணும். அம்மா ப்ளீஸ் ப்ளீஸ் போணும் மோளே. நான் சொல்றத கேளு, சீக்கிரமா ப்ளீஸ் ரிலாக்ஸ். போணும். இங்க எல்லாம் நல்லா தான் இருக்கு. இட்ஸ் வெரி கம்ஃபர்டபிள். சோ ப்ளீஸ் இல்ல, எனக்கு வீட்டுக்கு போணும். என்னமே என்னாச்சு? கவி மோளே, என்ன வீட்டுக்கு கொண்டு போ கவி மோளே. இவரோட பாரு. அம்மா, அம்மே ப்ளீஸ் பாரு, கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. சரி, சரியானதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போலாம். ஓகே, ரிலாக்ஸ் மாமி. அம்மா டென்ஷன் ஆகாத. மிஸ்ஸஸ் உன்னி, உங்க ஆபரேஷன் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒண்ணு. உங்க வயசை வச்சு பார்த்தா உங்க மாத்திரைகள் அப்புறம் பாராமீட்டர்ஸ் எல்லாம் மானிட்டர் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். எனக்கு வீட்டுக்கு போணும். டாக்டர், எனக்கு அத்தையோட ப்ராப்ளம் என்னன்னு புரிஞ்சிருச்சு. அத்தை, நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா இதை விட நல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன், ஓகேங்களா? ஐயோ வேண்டாம். அங்கேயும் ஒன்றும் ஆக போறதில்ல மாப்பிள்ள. அவளுக்கு அங்கேயும் கஷ்டமா தான் இருக்கும். மஞ்சுவுக்கு ஹாஸ்பிட்டல்னாலே பிடிக்காது. இவ முடிவு பண்ணிட்டா, இவளை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வர வரைக்கும் இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பா. ரொம்ப பிடிவாத காரியம் மாப்பிள்ள. ஆமா, அம்மாவோட பிடிவாதம் தான் பொண்ணுக்கும் வந்துருச்சு போல. டாக்டர், ஒன்னு பண்ணலாமா? ப்ளீஸ் டிஸ்சார்ஜ் ஹர். I'll take her home. You don't worry, she is going to be safe. அவங்கள பாத்துக்கிறதுக்கு 24 hours ஒரு நர்ஸ் அப்பாயிண்ட் பண்றேன். அவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்றேன். மத்தபடி என்னென்ன டெஸ்ட் வேணுமோ எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு நான் உங்களை கூட்டிட்டு வரேன் ஹாஸ்பிட்டலுக்கு. Just discharge her now, please. ஓகே மிஸ்டர் அர்ஜுன். மிஸ்ஸஸ் உன்னி, நான் உங்களை 2 கண்டிஷனோட வீட்டுக்கு அனுப்ப போறேன். ஒன்று கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட், இன்னொன்று
டைமுக்கு மாத்திரையை சாப்பிடணும். அப்புறம் 2 நாள் கழிச்சு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க வரணும், மறந்துடாதீங்க. நானே உங்களை கூட்டிட்டு வரேன், யூ டோன்ட் வரி. ஓகே அர்ஜுன், ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. இப்போ சந்தோஷமா அத்தை? தேங்க்யூ மாப்பிள்ள. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் வலியம்மே. வாங்க வலியம்மே. அப்பா, ஹாஸ்பிட்டல் ரொம்ப போருமா. எப்போ என் வீட்டுக்கு வருவேன்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஆமா, என்ன இது இவ்ளோ டெக்கரேஷன்? யார் பண்ணது இதெல்லாம்? யாரு? வெல்கம் ஹோம் அத்தை. மாப்பிள்ள. பார்த்து மெதுவா மெதுவா. அத்தை, இன்னைக்கு நைட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஃப்ளவர்ஸ்னா ரொம்ப பிடிக்கும்ல, அதான் இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, எல்லாம் எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்குல்ல? இதெல்லாம் மாமா தனியாவே பண்ணாரு. அர்ஜுன், தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ. மனோஜை பிடிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான வேலை இருக்கு. அப்பதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும். மா, காலையில இருந்து நீ 5வது தடவை ஃபோன் பண்ணிட்ட. இப்படி நீ ஃபோன் பண்ணிட்டே இருந்தா ஊர் ஃபுல்லா நான் எங்க இருக்குன்னு தெரிஞ்சிருமா? ஏய், ரொம்ப திமிராதடா. நீ எங்க இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிற கவலை கூட எனக்கு இருக்காதா? நீ எங்க இருக்க, எப்படி இருக்க, சாப்பாடு சாப்பிட்டியா இல்லையான்னு தெரிஞ்சுக்கவே ஃபோன் பண்ண. நீ என்கிட்டயே ஃபோன் பண்ணாத, எதுவும் கேட்காதன்னு கோவப்படுற. மா, உனக்கு சொன்னா புரியாதா? நான் நல்லா தான் இருக்கேன், நான் உயிரோட தானே இருக்கேன். இப்படியே நீ ஃபோன் பண்ணிருந்தா போலீஸுக்கு நான் எங்க இருக்கேன்னு தெரிஞ்சிருமா? அப்புறம் அவங்க இங்க வந்து நிப்பாங்க. நான் சொல்ற புரிஞ்சுக்கமா, ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? தயவு செஞ்சு போனை வை. ஏய், இருடா, உண்மையை சொல்லுப்பா. இந்த ஆக்சிடென்ட் நீ தான் பண்ணியா? மா, நான் இந்த ஆக்சிடென்ட் பண்ணலமா. நான் இந்த ஆக்சிடென்ட் பண்ணிருப்பேன் நீ நினைக்கிறியா? நான் இத பண்ணலமா. தயவு செஞ்சு நீயா புரிஞ்சுக்கோ. இப்போ நீ போனை வைக்கிறியா? ஏய், இருடா, வெச்சிடாத. நீ தான் இந்த ஆக்சிடென்ட் பண்ணல, அப்புறம் ஏன்டா இப்படி ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க? ஹலோ மனோஜே, என்ன மச்சான், காலங்காத்தாலே மூஞ்சி எப்படி வச்சுட்டு உட்காந்துருக்கேன்? மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மச்சி. அம்மா கிட்ட கூட சரியா பேச முடியல. உண்மை என்ன, நான் எப்படி சொல்றது? யாருகிட்ட போய் சொல்றது? என்னாச்சுமா? சுகன்யா, அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். இந்த ஆக்சிடென்ட்ட மனோஜ் பண்ணவே இல்லையாண்டி. என் மகன் இந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டான்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. பார்த்தல, நான் தான் ஆரம்பத்துல இருந்து இதே தானமா சொல்லிட்டு இருக்கேன். ஆமாண்டி, அந்த ஆத்தா கருணை காட்டிட்டா. ஆத்தா மாரியாத்தா. சரி, அவன் அந்த ஆக்சிடென்ட் பண்ணல, ஆனா அந்த டிஎம்எஸ் அவன் தானே பண்ணான். அவனை நான் எப்படி வளர்த்திருக்கேன் பாரு. அவனுக்கு நான் செல்லம் கொடுத்து கொடுத்தே கெடுத்துட்டேன். இது எவ்வளவு கேவலமான விஷயம்.
மா ஒரு பொம்பளையா இருந்துகிட்டு என் வீட்டு பிள்ளைக்கு ஒரு பொம்பளை எப்படி மதிக்கணும்னு நான் கத்து தரவே இல்லடி. இத நினைச்சா எனக்கே அசிங்கமா இருக்கு. மா சரி விடுமா. இப்ப பசங்க இன்டர்நெட் அது இதுன்னு என்னென்னமோ விஷயம் கத்துக்கறாங்க. அதுக்காக நீ அப்செட் ஆகாதம்மா. எப்படியும் அவன் வந்ததுக்கு அப்புறம் அவனை நல்ல நாள சாத்து. என் புள்ள அங்க என்ன கஷ்டப்பட்டுட்டு இருக்கானோ, எப்போ வருவானோ, இதெல்லாம் யோசிச்சு மண்டையே வெடிக்குது. 2-3 நாள் தானம்மா. அர்ஜுனோட கோவமும் குறைஞ்சிரும். அப்புறம் இந்த பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். அப்புறம் அந்த கேரளாக்காரியும் கொஞ்ச நாள் கழிச்சு வாயை மூடிப்பா. அது வரைக்கும் மனோஜ் பாண்டி வீட்டுல நிம்மதியா இருக்கட்டும்மா. அதுக்கப்புறமா அவனை இங்க கூட்டிட்டு வரலாம். டிஃபன் ரெடி பண்ண சொல்லிட்டேன். ஒரு 2 மினிட்ஸ் நான் குளிச்சிட்டு வந்து உங்களுக்கு எடுத்து வைக்கிறேன். பிரியா, எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். என்ன நீங்க ராத்திரி ஃபுல்லா தூங்கல, இப்ப வெளியே கிளம்புறேன்னு சொல்றீங்க? முதல்ல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. இப்படியே சுத்திட்டு இருந்தா உடம்பு கெடும். சாப்பிட்டு அப்புறமா போலாம். எனக்கு ஒன்றும் ஆகாது. முதல்ல மனோஜை பிடிச்சாகணும். மனோஜா? இவ்ளோ காலையில போய் மனோஜ் எங்க இருக்கான்னு கண்டுபிடிப்பீங்க? அவன் பாண்டி வீட்டுல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். தப்பு பண்ணிட்டு ஓடி போயிட்டான். என்னால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறான் அவன். தம்பின்னு சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு. சரி நானும் வரேன், நாம போலாம். இல்ல நீ அத்தை கூட இரு, நான் பாத்துக்கிறேன். சரி நீங்க ரெடி ஆகுங்க, நான் இங்கே இருக்கேன். சாந்தி அக்கா, அர்ஜுன் ஆம்லெட் ரெடியா? ரெடி ஆயிட்டு இருக்குமா? ஓகே. கிச்சடியும் சூப்பும் ரெடி. நீங்க அந்த டப்பா எடுத்துட்டு வாங்க. அம்மா சூப் ஆஃப் பண்ணிடலாமா? ஆஃப் பண்ணிடுங்க. அக்கா அம்மா, இதுல எது அம்மாவுது? அதான் அம்மாவுது. சரி, இது அம்மா கிட்ட கொண்டு போய் கொடுத்துருங்க. சரிங்கம்மா. அவங்கள சாப்பிட்டுட்டு இருக்க சொல்லுங்க. கொடுத்துட்டு வந்துடுறேம்மா. சாந்தி அக்கா, அம்மாவை இப்பவே சாப்பிட்டு சொல்லுங்க. நான் வந்து டேப்லெட்ஸ்லாம் எடுத்து. சரி சரி. பிரியா, நான் கிளம்புறேன். அர்ஜுன் ஒரு நிமிஷம். அப்பா குட் மார்னிங் பா. குட் மார்னிங். பிரியம்மா குட் மார்னிங். குட் மார்னிங். என்னப்பா early morning ஆபீஸ் கிளம்பிட்டீங்களா? இல்லம்மா, வேற ஒரு வேலை இருக்கு. இந்தங்க அர்ஜுன். என்னது இது? டிஃபன். என்ன ஸ்கூல் பையன் நினைச்சிட்டு இருக்கியா டிஃபன் எல்லாம் கொண்டு போறதுக்கு? இல்ல, ஆனா பிரேக்ஃபாஸ்ட்க்கு டைம் ஆச்சு. நீங்க ஆல்ரெடி டயர்டா இருப்பீங்க. ரொம்ப தூரம் டிராவல் பண்ணணும். கார்ல போகும்போது சாப்பிட்டுட்டே போங்க. இந்தாங்க. எனக்கு டிஃபன் எல்லாம் வேணாம். பூஜா, திஸ் இஸ் வெரி பேட். இந்த பாரு, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு அப்பாவுக்கு பிடிக்கும்னு எக் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சிருக்கேன். இதை எடுத்துட்டு போக மாட்டேன்னு சொல்றாரு. பசிச்சா என்ன சாப்பிடுவாராம்? அப்பா வாங்கிக்கோங்கப்பா. இப்ப இந்த டிஃபனை எடுத்துட்டு போங்க. பிரியம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு ரெடி பண்ணிருக்காங்க. எம்மி எம்மி எக்ஸ். ஒரு நிமிஷம், பார்த்து போயிட்டு வாங்க. அப்புறம் கோவத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. தலை வலிக்கும். தேங்க்யூ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அந்த ஷார்ட்கட்ல எடுத்துக்கோங்க குமார். ஓகே சார். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் போங்க. ஓகே சார். பசிக்குதே. கிச்சடியா?
இதுல சூப்பு. ஷோ, அம்மா செய்யற மாதிரி எக் பிரேக்ஃபாஸ்டா இது? விளங்கிடும். இவளுக்கெல்லாம் வேற வேலையே கிடையாது. ஃபோன் வேற பண்றாளா இவள? ஹலோ அர்ஜுன், நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிடலன்னா தயவு செஞ்சு சீக்கிரம் சாப்பிடுங்க. எக் ஐட்டம் சீக்கிரமா கெட்டு போயிடும். நான் உங்களுக்காக எக் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு வச்சிருக்கேன். அத்தை எப்படி பண்ணுவாங்களோ அதே ரெசிபி டிட்டோ ஃபாலோ பண்ணியிருக்கேன். என்ன அம்மா பண்ற மாதிரி எக் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி வச்சிருக்கியா? ராத்திரி ஃபுல்லா முடிச்சு உனக்கு என்னமோ ஆயிடுச்சு. இதெல்லாம் பண்ண மாதிரி ஒரு கனவு கண்டிருக்க. இந்த டிஃபன் பாக்ஸ்ல வெறும் கிச்சடி தான் இருக்கு. எனக்கு பிடிக்காது கிச்சடி. கிச்சடி சூப்புமா? ஐயோ, அம்மாவுக்காக எடுத்து வச்சது எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஷோ, உனக்கு இதே வேலையா போச்சு. ஏன் இப்படி பண்ற? போ சீக்கிரம் போ. அத்தை முட்டை சாப்பிடுறதுக்கு முன்னாடி அவங்கள தடுத்து நிறுத்து. ஆமாமா, சரி சரி, நான் போறேன். பாய். டேய், காலங்கத்தால யாரா வந்திருக்கா? நீ யாராவது கூப்பிட்டுருக்கியா? டேய் இல்லடா. மாமாவா?